ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு குக்கர்ல எக் பிரியாணி பண்ண போறோம். மீட் இல்லாத டைம்ல வந்துட்டு எக் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலி. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது பண்றது. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு குயிக்கா பார்த்துலாம். எக் பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு 5 எக் எடுத்து இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். வேக வச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்து வச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பே லீவ்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு வெங்காயத்தை வந்து தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு குயிக்கா பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம இதை குக்கர்ல தான் பண்ண போறோம். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 4 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா ஒரு சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வெங்காயம் வந்து கலர் மாறணும், கண்ணாடி மாதிரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 1 டீஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்ந்து மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கொத்தமல்லி, புதினா 2யும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து எக்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல மட்டும். இப்போ பிரியாணி பேஸ் வந்து நல்லா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து 1.5 கப் வந்து ரைஸ் வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான டைம்ல இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருக்கோம் 10 நிமிஷம். இந்த ரைஸை எடுத்து நம்ம இப்ப இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வேக வச்ச முட்டைய தோல் உரிச்சிட்டு லைட்டா அதுக்குள்ள மேல வச்சு மூடி வச்சு கரெக்டா 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா போதும். உங்களோட ரைஸை பொறுத்து 3 விசில் இல்லைன்னா 2 விசில், அதை நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பாஸ்மதி ரைஸும் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், பாருங்க, செம சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டக்குன்னு காலையில வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். பிரியாணிக்கு பிரியாணியும் ஆயிடுச்சு. அந்த எக் மசாலா வந்து நம்ம அந்த குக்கர்ல வச்சு வேக வைக்கிறப்போ பிரியாணி மசாலா எல்லாம் அந்த எக்குள்ளேயும் இறங்கி செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye. Take care.